வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே, கொடுங்கள் கொடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே, கொடுங்கள் கொடுங்கள் இறைவனை புகழ்ந்திடுங்கள். இகத்தில் என்றும் இனிதாய் வாழ இறைவன் ஆசை நம்மில் மலர கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம், கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம். வாருங்கள் பலியினில் கலந்திடவே, கொடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, நம் தாய் அன்னையின் விழாவை, அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாட இந்த 9 நாட்களாக நாம் தியானித்து வருகின்றோம். இன்றைய தினம் நாம் யார், நம்மிலே இருப்பது யார், நாம் யாருக்காக வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் யாருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற கருத்துக்களை சிந்திக்க நாம் இருக்கின்றோம். அன்னையை நாம் பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றோம். ஆரோக்கிய மாதா, வேளாங்கண்ணி மாதா, லூர்து மாதா, பாத்திமா அன்னை, இப்படியாக அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடங்களை பொருட்கள் வைத்து நாம் அவரை அழைக்கின்றோம். ஆனால் இந்த ஆரோக்கிய அன்னை, நம்முடைய தாய் மரியாள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கின்றார், அவரை போல நாம் வாழ்கின்றோமா என்று சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை அன்னை மரியாளுக்கு தூதர் வழியாக வந்த பொழுது, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று தேவ வார்த்தை கேட்ட பொழுது, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று தன் வாழ்க்கை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து, இறைவனை தன்னுடைய இதயத்திலும் தன் உதரத்திலும் ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வாழ்ந்தார் என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தூய ஆவியாருடைய பிரசன்னமானது, பரிசுத்த ஆவியின் பிரசன்னமானது என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். தீய சக்திகள், தீய நாட்டங்கள், தீய எண்ணங்கள் அந்த அன்பிலிருந்து, இறை அன்பிலிருந்து நம்மை பிரித்து செல்லக்கூடிய வாழ்வுக்கு நாம் வாழ்ந்தோமா என்று சிந்திக்கும் பொழுது, மனித பலவீனத்தில் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆணையோடு புனித புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம்மஞ்சாற்றை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னி மரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் அடியார்களாக எங்களுக்கு விண்ணக அருட்கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ரதா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன். ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார்.
தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையராக்கியிருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புனித கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர், புகழ் அனைத்திற்கும் மிக ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ஆதவனாய் உம்மிடம் உதயமானார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. உயிருள்ள இறைவார்த்தை 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊருக்கு ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தையை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டு இருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டுள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகி கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சி முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிட்டே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கின்றார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, வேளாங்கண்ணி அன்னை என்று அழைக்கின்ற, லூர்து அன்னை என்று அழைக்கின்ற, பாத்திமா அன்னை என்று அழைக்கின்ற, இப்படிப்பட்ட பல்வேறு பெயர்களை கொண்ட நம்முடைய தாயின் பிறப்பு விழாவை கொண்டாட நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சொந்த தாய், உலகத்தின் தாய், மனுக்குலத்தின் தாய், இயேசுவின் தாய், கடவுளின் தாய் பிறப்பு விழாவை கொண்டாட
நாம் தயாரிக்கும் பொழுது நான் முன்னுரையில் கூறியது போல, நான் யார், என்னோடு யார் இருக்கின்றார், நான் போகும் இடமெல்லாம் செல்லும் பாதையில் என்னோடு யார் இருக்கின்றார், நான் யாரை எடுத்து செல்ல வேண்டும் என்று இன்று நாம் சிந்திப்போம். உதாரணமாக நம்முடைய வட்டாரத்திலே நாம் பார்க்கின்றோம், நிறைய ஆலயங்கள், அன்னையின் ஸ்தலங்கள், புனிதருடைய ஸ்தலங்களை நாம் கவனித்திருக்கின்றோம், சென்றிருக்கின்றோம். உதாரணமாக சந்தன ஆரோக்கிய அன்னையின் அந்த இடத்திற்கு சென்றால் நாம் என்ன செய்கின்றோம்? அன்னை மரியாள் காட்சி தந்த அந்த இடத்திற்கு சென்று ஜெபிக்கின்றோம், நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றோம், நம்முடைய கோரிக்கைகளை இறைவனுக்கு அன்னையின் வழியாக சமர்ப்பித்து அந்த இடம் புனிதமான இடம், அந்த இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம், விசுவசிக்கின்றோம். கரட்டு கோவிலுக்கு சென்றால் அங்கு பழையதாக இருக்கின்ற அந்த கெபியிலே புனித வனத்து அந்தோனியார் இடத்திற்கு சென்று ஆண்டவர் இயேசுவுக்கு நம்முடைய புகழ் அஞ்சலியை செலுத்துகின்றோம். அந்த இடத்திலே ஆண்டவர் இருக்கின்றார், ஆண்டவருடைய பிரசன்னமான அந்த இடத்திலே இருக்கிறது என்று நாம் நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம். வேளாங்கண்ணிக்கு சென்றால் அங்கு சென்று மாதா காட்சி அளித்த அந்த மாதா குளத்திற்கு சென்று நம்முடைய புகழஞ்சலியை செலுத்துகின்றோம். எதற்காக? ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கு இருக்கின்றது, கடவுள் அங்கு இருக்கின்றார், கடவுள் அன்னையின் வழியாக நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த இடத்திற்கு சென்று மண்டியிட்டு ஜெபிக்கின்றோம். அல்லது ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலத்திற்கு செல்லும் பொழுது அந்த இடத்திலே மகத்துவமான ஒரு இடம், புனிதமான இடம், அந்த இடத்திலே ஆண்டவர் இருக்கின்றார், ஆண்டவருடைய பிரசன்னமானது அங்கு இருக்கிறது என்று நான் நம்புகின்றோம். நிறைய வீடுகளுக்கு செல்லும் பொழுது, முக்கியமாக டவுன் பக்கம் நாம் செல்லும் பொழுது, இந்து சகோதரி வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த வீட்டில் என்ன இருக்குது கவனிச்சிருக்கிறீங்களா? அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? தேவரமனே, ஒரு இடம் கடவுளுக்காக வைக்கப்பட்ட அந்த இடம், அந்த இடத்திலே கடவுள் இருக்கிறார், கடவுளை பிரசன்னமாக இருக்கிறது என்பதை இப்பொழுது நம்முடைய கிறிஸ்துவ வீடுகளில் கூட அந்த முறைப்படி நாம் கடைபிடிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அப்படி இருக்க ஒரு இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்றது, நான் ஆண்டவரை தேடினால் ஆண்டவர் அங்கு இருக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்கின்றோம். அப்படி இருக்க அன்னை மரியாள் உடன்படிக்கையின் பேழை, அன்னை மரியாள் உடன்படிக்கையின் பேழை, ஆண்டவர் இயேசுவை தன் உதரத்திலே ஏற்கும் முன்னதாக தன் இதயத்திலே ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியாளுடைய உதரத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் அங்கு கடவுளாக இருந்தவர் மனிதனாக அங்கு உருவெடுக்கின்றார். ஆதலால் தான் அன்னை மரியாளை உடன்படிக்கையின் பேழை என்று அழைக்கின்றோம். இதற்கு முன்னதாக சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோமானால், இஸ்ரேல் மக்களுக்கு உடன்படிக்கை பேழையானது 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலே செல்லும் பொழுது அந்த உடன்படிக்கை பேழையினுள் என்ன இருந்தது? 10 கட்டளைகள், கல் மேல் பொறிக்கப்பட்ட 10 கற்பனைகள். அந்த செங்கடலை தாண்டிய பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்ற அந்த கோலானது மற்றும் மன்னா என்ற உணவு அந்த பேழையினுள் வைக்கப்பட்டு அதை சுமந்து சென்றார்கள். அந்த சுமந்து செல்லும் பொழுது அதனுடைய மதிப்பீடு என்ன? ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார், ஆண்டவருடைய பிரசன்னமானது எங்களோடு இருக்கின்றது, நாங்கள் இதை சுமந்து செல்லும் பொழுது எங்களுக்கு வெற்றியை தவிர வேறு எதுவும் இல்லை என்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கள் முழுமையாக அறிந்திருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த பேழையானது அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மோயிசன் வழியாக கடவுள் கொடுத்த அந்த கட்டளையானது அவர்கள் சுமந்து சென்றார்கள்.
சுமந்து செல்லும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பேழையை ஆரோன் குலத்தை சாராத யாரும் கூட தொடக்கூடாது. ஆரோன் குலத்தை சாராத யாரும் அல்லது லேவியர்களை தவிர யாரும் அந்த உடன்படிக்கை பேழையை தொடக்கூடாது. உடன்படிக்கை பேழையை தொடக்கூடாது என்றால் பரிசுத்தமான இனத்தை சார்ந்தவர்கள், கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதன் மட்டும்தான் அந்த உடன்படிக்கை பேழையை தொட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தது. 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அபினதாபாத் என்ற ஒரு நபருடைய வீட்டின் அருகிலே இந்த பேழையானது வைக்கப்பட்டு இருந்தது. கடவுளுடைய பிரசன்னம் அங்கு இருந்தது. அந்த குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதித்தார். பேழை, உடன்படிக்கையின் பேழை அங்கு வைக்கப்பட்டது. அதனால் அபினதாபாத் என்ற அந்த நபர், அவர் குடும்பத்தார் அனைவரையும் ஆண்டவர் ஏராளமாக ஆசீர்வதித்தார். எதற்காக? பேழை அங்கு இருந்தது. இதை கவனித்த தாவீது அரசர், எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் மக்களுக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவை, என் மக்களை நான் வழிநடத்த வேண்டும் என்று அந்த பேழையை எடுத்து வர அங்கு செல்கின்றார். தாவீது அரசர் எல்லா வாத்திய மேளங்களோடு அந்த பேழையை அபினதாபாத் என்ற வீட்டிலிருந்து தன் அரண்மனைக்கு எடுத்து வருகின்றார். மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏனென்றால் ஆண்டவருடைய பிரசன்னமானது என் வீட்டுக்கு வருகின்றது, என் வீட்டின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப் போகின்றது என்று அந்த பேழை எடுத்து வரும் பொழுது தாவீது அரசர் நடனமாடினார். தன்னுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நடனமாடினார். அவர் மேல் இருந்த உடை கீழே விழுந்த பொழுது கூட அதை பொருட்படுத்தாமல் ஆண்டவருடைய பிரசன்னமானது என் வீட்டுக்கு வருகிறது என்று அவர் அந்த பேழையோடு நடனமாடி வருகின்றார். அப்படி எடுத்து வரும் பொழுது அந்த பேழை தவறி கீழே விழ செல்லும் பொழுது 6ஆம் வசனத்திலே உசா என்ற அந்த தனிநபர் ஆண்டவருடைய பேழையை தொட்டார். ஆண்டவருடைய பேழை கீழே விழப்போகிறது, அதை நான் தாங்கி பிடிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய பேழையை அவன் தொட்டான். என்னவாயிற்று? 7ஆம் வசனத்திலே அவன் மடிந்து போனான், அவன் இறந்து போனான். எதற்காக இறந்து போனான் என்பதை நாம் சற்று நேரத்தில் நாம் சிந்திப்பவன் பார்ந்தவில்லை. அவனும் ஒரு மனிதன் தானே, அவனும் ஒரு இஸ்ரேல் குடிமகன் தானே, அவனும் ஒரு யூதன் தானே. அப்படி இருக்க அவன் பேழையை தொட்ட பொழுது அவன் இறந்து போய்விட்டான். இதை கவனித்த தாவீது அரசர் அவருடைய மனதை உணர்கின்றார். ஏனென்றால் நானும் ஒரு பாவி, நானும் பாவத்தில் வாழ்ந்து வருகின்றேன், ஆண்டவருக்கு உகந்த மகனாக நான் வாழவில்லை உணர்ந்து அவன் என்ன செய்கின்றான்? அந்த பேழையை திருப்பி அனுப்பி வைக்கின்றான். ஒபேத் என்ற அந்த இடத்திற்கு, நபருடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றான். ஏனென்றால் நான் ஆண்டவருடைய பேழையை என் அரண்மனையில் வைக்க நான் தகுதியற்றவன். உசா அவனுடைய பேழையை தொட்டான், மடிந்து போனான். ஏனென்றால் அவன் தூயவனாக இருக்கவில்லை, அவனுடைய மனது பரிசுத்தமாக இருக்கவில்லை. அவன் ஒரு பாவியாக இருந்த காலத்தினால் அந்த பேழையை தாங்கி பிடிக்கும் பொழுது அவன் மடிந்து போனான். அன்பார்ந்தவளே, இதை உணர்ந்த தாவீது அரசர், நானும் ஒரு பாவி, இந்த பேழையை என்னுடைய வீட்டுக்கு எடுத்து செல்ல நான் தகுதியற்றவன் என்று அந்த பேழையை அனுப்பி வைக்கின்றான். அன்பார்ந்தவளே, இது ஆண்டவருடைய பேழையானது பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான ஆண்டவருடைய முழு பிரசன்னம் என்பதை உணர்ந்தான். அன்பார்ந்தவளே, மன்னா உணவு ஒரு நாளைக்கு தான் அது தாங்கும். இன்று மன்னா உணவை எடுத்தால் மறுநாள் அதை சாப்பிட முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பேழையிலே எத்தனை நாட்கள் இருந்தன? 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள் அந்த ஆண்டவருடைய பேழையினுள்ளே மன்னா வைக்கப்பட்டது. ஏனென்று ஆனாலும் கூட அது ஒன்றும் ஆகவில்லை. இதுதான் கடவுளுடைய பிரசன்னம். அன்பார்ந்தவளே, உயிருள்ள கடவுளின் பிரசன்னம் என்பதை குறிக்கின்றது. கல் மேல் பொறிக்கப்பட்ட அந்த 10 கற்பனைகள், ஆண்டவருடைய பெயரால் வழங்கப்பட்ட அந்த கோலானது ஆண்டவருடைய பேழை வைக்கப்பட்டது. பொருட்கள் இவையெல்லாம் 3 பொருட்கள், உண்டாக்கப்பட்ட பொருட்கள், கடவுளால் நேர்ந்தளிக்கப்பட்ட பொருட்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்து காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இது
பழைய உடன்படிக்கையின் பேழை. இது பழைய உடன்படிக்கையின் பேழை. ஆனால் அன்னை மரியாள் புனிதமான புது உடன்படிக்கையின் பேழை. கப்ரியேல் தூதர் அன்னைக்கு தோன்றி, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்ற பொழுது ஆண்டவருடைய தூதர் சொல்லுகின்றார், உன் வயிற்றில் இறைமகன் பிறக்கப் போகின்றான், உயிருள்ள கடவுளின் மகன் அந்த பேழையினுள் மரியாளுடைய உதரத்திலே பேழையின் வழியாக அங்கு தரிசிக்கின்றான் பார்ந்தவளே. அப்பொழுது அன்னை மரியாள் நசரேத்தில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள இன்கீம் என்ற ஊருக்கு செல்கின்றார். யாரை சுமந்து சென்றார் அன்னை மரியாள்? யாரை சுமந்து சென்றாள்? உயிருள்ள ஆண்டவரை சுமந்து செல்கின்றார். 7 நாட்கள் நடந்து உயிருள்ள ஆண்டவரை சுமந்து எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கின்றார். இதை உணர்ந்த எலிசபெத் அம்மாள் ஆண்டவருடைய தாயை வரவேற்கின்றார். அதற்கு முதலாக அன்னை மரியாள் என்ன சொன்னார்? எலிசபெத் அம்மாளுக்கு இடம் சொன்ன வார்த்தை, எலிசபெத் அம்மாளை வாழ்த்தி அவரை வாழ்த்துகின்றார். எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் வாழ்த்துகின்றார். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளிடம், எனக்கு ஆண்டவருடைய தூதர் வந்தார், ஆண்டவருடைய தூதர் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார், நான் கடவுளை என்னுடைய உதரத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன் என்று பெருமைப்படுத்தவில்லை. மாறாக தாழ்மையாக அந்த சகோதரி தன்னுடைய சித்திக்கு அவர் உதவி செய்ய செல்கின்றார். கடவுளை தாங்கிய உயிருள்ள பேழையாக இருந்த அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அவர் பெருமை பாராட்டவில்லை. அன்னை மரியாள் தன்னை பெருமை பாராட்டவில்லை. அவர் தூதர் சொன்ன வார்த்தையை அவருக்கு சொல்லவில்லை. அவர் மங்கள் வார்த்தையை சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து என்னோடு பிறக்கிறார் என்று அவர் பெருமை பாராட்டவில்லை. மாறாக தாழ்மையாக ஆண்டவருடைய பணியாளராகிய எலிசபெத் அம்மாளுக்கு வாழ்த்துகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, யெசுவா ஆகமம் 1ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம் பார்த்தோமானால், ஆண்டவருடைய தூதர் யெசுவாக்கு சொல்லுகின்றார், திரு சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, திரு சட்ட நூலை உன் முன்னின்று நீ அகற்றாதே, இரவும் பகலும் இதை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கற்பித்து மக்களுக்கு எடுத்து சொல் என்று சொன்னார். துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த வாக்குறுதியின்படிதான் அன்னை மரியாள் இயேசுவை தன் உதரத்தில் ஏற்கும் முன்னதாக இதயத்தில் ஏற்றுக்கொண்டு எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கின்றார். சந்திப்பின் போது எலிசபெத் அம்மாள் ஆண்டவருடைய மரியாளை வாழ்த்துகின்றார். அங்கு 2 சந்திப்புகள். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்றார். அன்னை மரியாளுடைய உதரத்திலே இந்த இயேசு கிறிஸ்து எலிசபெத் அம்மாள் வயிற்றில் உள்ள திருமுழுக்கு யோவானை சந்திக்கின்றார். அப்பொழுது அந்த எலிசபெத் அம்மாளுடைய உதரத்திலே இருந்த திருமுழுக்கு யோவான் துள்ளை குதித்தார் என்று விவிலியம் கூறுகின்றார். அதாவது மகிழ்ச்சி. இயேசுவை சந்தித்த பொழுது, இயேசு அதாவது அங்கு இருக்கும் பொழுது அவர் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, பிலிப்பியர் எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் அடைகிறார். மிக அழகாக சொல்லுகின்றார், அனைத்தையும் கிறிஸ்துவுக்கின் பொருட்டு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் நான் குப்பை என்ன கருதி, அதாவது இறை வார்த்தை தான் மிக சிறந்தது என்பதை புனித பவுலடியார் கூறி அன்பார்ந்தவளே, மரியா கருவிலே இயேசுவை தாங்க முன்னதாக அன்னை மரியாள் கடவுளுடைய வார்த்தையை தன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டார். அந்த விளைவாக எலிசபெத் அம்மாள் லூக்கா நற்செய்தி 1:43 கூறுகின்றார், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றான். அன்பார்ந்தவளே, அன்னை மரியாள் இயேசுவை தன் உதரத்திலும் தன் இதயத்திலும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் இப்படியாக சொல்லுகின்றார்கள் அன்னையை பற்றி. 4 உதாரணங்கள். அன்னை மரியாள் எப்படி என்றால், ஐஸ்கிரீம் கப் பார்த்துக்கிறீங்களா? என்ன செய்கிறோம் நம்ம? அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கப் எடுத்து
வீசி அடிச்சிடும். அல்லது சாக்லேட் கவர், சாக்லேட் சாப்பிட்டு அந்த கவர் எடுத்து வீசி அடித்து விடுகின்றோம். அல்லது வாழைப்பழத்தை சாப்பிட்டு வாழைப்பழத்தை தோலை எடுத்து வீசி விடுகின்றோம். அல்லது ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு பொருளை நாம் கவர் செய்கின்றோம், அந்த பரிசு பொருளை எடுத்து கவரை வீசி அடிக்கிறோம். அதே போலதான் பிரிவினை சகோதரர்கள், இயேசு மட்டும் போதும், இயேசுவின் வார்த்தை மட்டும் போதும், இயேசுவின் வீட்டில் இருந்தால் போதும், அன்னை மரியாள் தேவையில்லை என்று சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்னை இயேசு என்றால் அன்னை மரியா, அன்னை மரியாள் என்றால் இயேசு, இயேசு இல்லை என்றால் மரியாள் இல்லை, மரியாள் இல்லை என்றால் இயேசு இல்லை. ஏனென்றால் அவர் உடன்படிக்கையின் பேழை, இயேசுவை சுமந்த தாயானவர் இருக்கின்றார். இப்பேற்பட்ட தாயை சுமந்தவர் பேறு பெற்றவர். அப்படி இருக்க நாம் அன்னையும் இயேசுவையும் பிரித்து பார்க்க முடியாது. அன்னை இல்லை என்றால் இயேசு இல்லை, இயேசு இல்லை என்றால் அன்னை இல்லை. இதுதான் மிக உண்மை. அன்பார்ந்தவளே, அன்னை மரியாள் தன்னுடைய உதரத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். நாம் யாரை ஏற்றுக்கொள்கின்றோம்? கேள்வி. அன்னை மரியாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், நாம் யாரை ஏற்றுக்கொள்கின்றோம்? அன்பார்ந்தவளே, நிறைய நேரங்களில் இயேசுவை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நிறைய நேரங்களில் அன்னை மரியாளை கூட நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் விவிலியத்திலே 7 பசாசுகள் இருக்கின்றன. 7 பசாசுகளை குறிக்கப்பட்டுள்ளன. லூசிஃபர் பொறாமை, பெல்சபூல் லூசிஃபர் பெருமை, பெல்சபூல் பொறாமை, சாத்தான் கோபம், அபினதபாத் அவன் பேராசை, மம்மா அவர்கள் பேராசை, பெல்சபூல் பொருட்படுத்த ஆசை தீனி, அஸ்தமோர் ஆசை என்ற 7 பேய்கள் இருக்கின்றன. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களை கடவுள் படைத்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். அப்பொழுது கடவுள் சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறார்? உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன். உனக்கும் பெண்ணுக்கும், இந்த பெண்மணிதான் அன்னை மரியாள். இந்த பெண்மணிதான் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உனக்கும் அவளுக்கும் பகைமை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அன்பார்ந்தவளே, அன்னை மரியாள் இந்த 7 பேய்களை, இந்த 7 தீய சக்திகளை நம்மிடம் இருந்து அகற்றுவதற்காக தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தார். அன்பு சகோதரமே, இன்றைய காலகட்டத்தில் நாம் யாரை சுமக்கின்றோம்? இந்த 7 தீய சக்திகளை சுமக்கின்றோம். அதற்கூட ஒன்று, அந்த 7 கூட இன்னொன்று பிளஸ் என்ன? செல்போன். செல்போன் விஞ்ஞான ரீதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் திருமணமான பெண்மணிகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். செல்போன் ஆனது இந்த காலகட்டத்திலே 10 அடி தள்ளி வைக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. நம்முடைய குழந்தைகள் ஞானத்திலே அறிவிலே வளர்வாத இருப்பதற்கு காரணம் இந்த பேய். இந்த பேய் தான் குடும்பத்தை பிரிக்கின்றன. குடும்ப வாழ்க்கையிலே கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கும் அந்த உறவை அறுத்து போடுகின்றன. குழந்தைகள் பெற்றோர் பேச்சை கீழ்ப்படிவதில்லை, தவறான வழிக்கு செல்கின்றார்கள். இந்த பேய்களை எல்லாம் நாம் வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய தாயின் விழாவை கொண்டாடும் பொழுது நாம் இறைவனை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அன்னை மரியாளுடைய பண்புகளை என் வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியுமா என்று சிந்தித்து பார்க்க நான் பார்ந்தவளே. ஆதலால் நாம் எப்பொழுதும் கூட
நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு தான் முதலிடம் தர வேண்டுமானால் இந்த பேய்களை எல்லாம் நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும். ஆனால் அன்னை மரியாள் அவ்வளவு திறமையாக இருக்கும் பொழுது என்னவென்றால் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றிருந்தார். பரிசுத்த ஆவி அவள் மேல் நிலையிட்டு வந்த காரணத்தினால் ஆண்டவரை அவர் தாங்கினார். அன்பார்ந்தவளே, பழைய பேழையானது மக்களை வழிநடத்தின, ஆனால் புதிய பேழையானது நம்மோடு இருக்கின்றது. இறை வார்த்தையின் வழியாக நம்மிலே இருக்கின்றார். அவருடைய உணவின் வழியாக, அப்பத்தின் வழியாக, ரசத்தின் வழியாக, இரத்தத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? ஆண்டவருடைய பிரசன்னம். அன்னை மரியாள் இயேசுவை ஒரு முறைதான் தாங்கினாள். அன்னை மரியாள் தன் உதரத்திலே இயேசுவை ஒரு முறைதான் தாங்கினாள். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது, இறை வார்த்தையை கேட்கும் பொழுது, இறைவனுடைய உணவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவ்வப்பொழுது நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏந்தி கொண்டு இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. ஆனால் ஒரு மாற்றமும் கிடையாது. சமூக வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இந்த உலக வாழ்க்கையிலும் ஒரு விதமான மாற்றமும் கிடையாது. ஏனென்றால் ஆண்டவருடைய பிரசன்னமானது நம்மிலே இருக்கிறார் என்பதை நாம் உணரவில்லை அன்பார்ந்தவர்களே. தென்கிழக்கு ரொமானியா என்ற இடத்திலே ஒரு மூதாட்டியர் வாழ்ந்து வந்தார், வயசான பாட்டி. அந்த பாட்டியானவள் தன்னுடைய வீட்டின் முன்பகுதியிலே படிக்கட்டுகள் இருந்தன. அந்த படிக்கட்டுகளில் ஒரு கல்லை பதித்து வைத்திருந்தார். அந்த கல்லானது ஆம்பர் ஸ்டோன் என்று சொல்லுவார்கள், இரத்தன கற்கள். ஏறக்குறைய 9 கோடி ஆண்டுகள் வயதான அந்த கற்கள். ஆனால் அந்த பாட்டிக்கு அது என்னன்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் தன் வீட்டுக்கு செல்லும் பொழுது, அந்த படியின் மேல் ஏறி செல்லும் பொழுது அந்த பாட்டியானவள் அந்த கல்லை மிதித்துதான் உள்ளே செல்லுவார். ஆனால் அந்த பாட்டிக்கு அதனுடைய விலை தெரியவில்லை. சமீப காலத்திலே அதை பரிசோதித்த பொழுது அந்த கல்லானது 3 கிலோ எடை உள்ள கல்லாக இருந்தது. அதனுடைய மதிப்பு 9.2 கோடி 9.2 கோடி ரூபாய் அந்த மதிப்பு. அந்த இரத்தன கற்கள் அந்த பாட்டிக்கு தெரியல. அந்த பாட்டிக்கு அந்த கல்லுடைய விலை தெரியல, மதிப்பு தெரியல, அது என்னன்னு தெரியல, கல். அப்படிதான் அந்த பாட்டியான் நினைத்திருந்தாள். ஆனால் அந்த அரசாங்கமானது அந்த கல்லை எடுத்து சென்று தேசிய செல்வமாக அறிவிக்கப்பட்டு, இந்த கல் 3 விதமான குணங்கள் உள்ளன. உடல், உள்ளம், ஆன்மாவை சுத்தம் செய்கின்ற அந்த திறன் வாய்ந்த கல் என்பதை அறிந்தார்கள் அன்பார்ந்தவர்களே. அப்பொழுதுதான் அந்த பாட்டிக்கு தெரிஞ்சது அந்த கல்லுடைய விலை மதிப்பு என்னவென்று. அன்பார்ந்தவர்களே, சில சமயத்தில் நாமும் கூட நம்முடைய ஆன்மீக பயணத்தில் அந்த பாட்டியை போலதான். நம்மோடு யார் இருக்கின்றார்? நம்மோடு இருப்பது யார்? இயேசு. நம்மோடு இருப்பது யார்? அன்னை மரியாள். நம்மோடு இருப்பது யார்? இயேசு. ஆனால் அந்த பாட்டியை போல இயேசுவின் மதிப்பீடுகள், அன்னையின் அரவணைப்புகள் இருப்பதை நாம் மறந்து விடுகின்றோம். அதனுடைய மதிப்பு என்னவென்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாளிடம் நாம் பரிந்து பேசும் பொழுது ஆண்டவர் மிக அழகாக எல்லாவற்றையும் கொடுப்பார் என்பதை நாம் சில நேரங்களில் மறந்து விடுகிறோம் அன்பார்ந்தவர்களே. ஆதலால் அன்னைக்கு நாம் விழா எடுக்கும் பொழுது, நம்முடைய ஆலயத்தில் நாம் கூடியிருக்கும் பொழுது, அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் பேழை இயேசுவை சுமந்து சென்றார் எலிசபெத் அம்மாளை சந்திக்க. நாம் செல்லும் பொழுது, நாம் நம்முடைய பெற்றோர்களை சந்திக்கும் பொழுது, உங்களுடைய குடும்பத்திலே கணவன் மனைவியை சந்திக்கும் பொழுது, மனைவி கணவனை சந்திக்கும் பொழுது, பெற்றோர்கள் பிள்ளைகளை சந்திக்கும் பொழுது, பிள்ளைகள் பெற்றோரை சந்திக்கும் பொழுது, நீங்கள் யாரை கொண்டு செல்கின்றீர்கள்? எந்த மதிப்பீடுகளை கொண்டு செல்கின்றீர்கள்? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்கின்றீர்களா? ஆண்டவருடைய உடன்படிக்கையின் பேழையை எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது அவர் வாழ்த்தினார். நாமும் வாழ்த்துகின்றோமா?
என்று சிந்திக்க அன்பார்ந்தவளே, இதையெல்லாம் அன்னை மரியாள் சுமக்க வேண்டுமானால் தூய ஆவியின் துணை தேவைப்பட்டது. அந்த தூய ஆவியை முழுமையாக அன்னை மரியாள் பெற்றிருந்த அன்பார்ந்தவளே, நாமும் பெற்றிருக்கின்றோம். நாமும் தூய ஆவியின் கனிகளை பெற்றிருக்கின்றோம். ஆனால் இந்த முதாட்டியை போல நாம் மறந்துவிட்டோம். தூய ஆவியின் கனிகள் என்ன? நான் இறைவனோடு இணைந்து செல்கின்றேன், இறைவன் என்னோடு இருக்கின்றார், என்னோடு இருக்கும் பொழுது நான் இறைவனை மற்றவருக்கு கொடுக்க வேண்டும். எப்படி கொடுப்பது? பிறரை நாம் அன்பு செய்ய வேண்டும், பிறரை நாம் துதிக்க வேண்டும், பிறருடைய கஷ்டத்திலே துன்பத்திலே நாம் பங்கு பெற வேண்டும், பிறருக்காக ஜெபிக்க வேண்டும், ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ வேண்டும். பிறர்கள் தவறு செய்யும் பொழுது, பாவத்தில் விழும் பொழுது அவர்களை ஆண்டவரிடம் அழைத்து வர வேண்டும். ஆண்டவரிடம் அழைத்து வந்து அவருடைய மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க அன்பார்ந்தவளே. ஆதலால் பழைய உடன்படிக்கை மக்களை வழி நடத்தின, புதிய உடன்படிக்கையின் பேழையானது மக்களை ஆண்டவரிடம் கொண்டு சேர்க்கும் என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவரிடம் கொண்டு சேர்க்க தடையாயிருக்கும் அனைத்து இந்த பிசாசுக்களை, பெருமை என்ற பிசாசை, பொறாமை என்ற பிசாசை, கோபம் என்ற பிசாசை, சோம்பல் என்ற பிசாசை, பேராசை என்ற பிசாசை, அதாவது சிற்றின்பம் என்ற பிசாசை நாம் அகற்ற வேண்டும். அதை அகற்ற வேண்டுமானால் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். தூய ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இறை வார்த்தையை நாம் இறைவனோடு இணைந்து செயல்பட, இறை வார்த்தை நமக்கு வழிகாட்டாக இருக்க அன்னையின் வழியாக திருப்பலி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடைக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பை தூய்மை பெற்று பரிகாரை வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை விரலே உடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்னையின் பிறப்பைகளாக கொண்டாட தயாரிக்கும் வேளையில் பல துன்பங்கள், கஷ்டங்கள், ஏக்கங்கள் நம்மிடம் இருக்கின்றன. அவை அனைத்தையும் ஆண்டவருக்கு அன்னையின் வழியாக சமர்ப்பிப்போம். அன்னையின் மைந்தனே இறைவா, திரு அவையை முன்னெடுக்கும் எல்லா நல்ல காரியங்களிலும் அன்னையின் வேண்டுகோளுக்கிணங்க அவர் சொல்வது போல, நீர் விரும்புவது போல செயலாற்ற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னையின் மைந்தனே இறைவா, அர்ப்பண அன்பர்கள் அதன் அர்த்தத்தின் முழுமையை உணர்ந்து முழு மனிதகுல மீட்புக்காக அர்ப்பணித்து வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னையின் மைந்தனே இறைவா, குடும்பத்தின் திருமணத்தின் மாண்பினை காத்து எல்லா வியாகுலங்களிலும்
பிரமாணிக்கம் தவறாது பயணிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னையின் மைந்தனே இறைவா, பெண்மையை போற்றி மதித்து பெண் சிசுக்களும் சமூகத்தில் வாழ உரிமை பெற்றவர்களே என்பதை உணர்ந்து கரு அளிப்பு களைப்பு செய்யாது நீர் தரும் பரிசினை போற்றி பாதுகாத்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னையின் மைந்தனே இறைவா, பிறப்பு கொடை பரிசு செல்வம் என்பதை உணர்ந்து அறிந்து பிறப்பின் அர்த்தம் நிலைநாட்டப்பட உமது திருவுளம் அறிந்து நடந்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவை பக்தர் விசுவாசத்தோடு மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சை கேட்பவற்றை கனியுடன் தந்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரியினுடைய உங்களதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் நலனுக்காகவும் முதுகை குறிப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கண்ணியிடம் இருந்து பிறந்த அவர் தாம் என் கண்ணிமைக்கு பழுதென்று அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உமை வியப்புக்குரியவரின் அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணோற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமாகும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் கொள்ளையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழுண்டாக்கடித்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் கண்டமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளை கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக் பரிபாலகர் பெர்னார்ட் மோரஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநுழை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதனுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியை கண்டருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கோம் பேன்பத்திற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என் திருத்தூதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வார்த்தை சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். அந்த இதயம்
ஆண்டவரே, திரு உணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடிவுகளாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி இறை ஆசிரை பெறுங்கள். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் கார்னரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள்.